இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னைக்கு இருந்தா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே மியூசிக் வாசிச்சிருக்கலாம். நம்ம இந்தியால கிடைக்கிற இந்த சாப்பாடுகள் எல்லாம் வெளிநாடுகள்ல எவ்வளவு வேலைன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. மைக்கேல் ஜாக்சன் இந்த ஒரு பாட்டுல பண்ண ஒரு விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்கும். உங்ககிட்ட எந்த மாதிரி கோவப்பட்டுட்டு போகிறவங்க ரிட்டர்ன் வந்து பேசுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, நம்மளோட ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கேஜெட்ஸ் இல்ல டிவைசஸ் யூஸ் பண்றதுலயே முழு நாளும் போயிரும். நம்மளோட எந்த ஒரு கேஜெட் ரிப்பேர் ஆனாலும் அந்த புது கேஜெட்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். நம்மளால வீசப்படுற ரிப்பேர் ஆன அந்த பழைய கேஜெட்கள் எல்லாமே ஹரிபாபு என்கிற பேருள்ள இந்த ஆள் கிட்ட போய் சேருதாம். இவர் அந்த ரிப்பேர் ஆன கேஜெட் எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கிற வேலையை பாக்குறாரு. அதாவது ஹரிபாபு கடந்த 22 வருஷமா எலக்ட்ரிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை வச்சு இந்த மாதிரி அமேசிங்கான ஸ்கல்ப்சரோட உருவத்தை கொடுத்துட்டு வர்றாராம். இவரோட எல்லா ஸ்கல்ப்சர்லயுமே வீசப்பட்ட எலக்ட்ரிக்கல் பொருட்கள் மட்டும் தான் இருக்கும். அவரோட இந்த ரீசைக்ளிங் ஒர்க் ரியலி அமேசிங் தான். அவரோட ஆர்ட்களை எக்ஸ்ட்ரீம்லி அமேசிங் தான் சொல்லியாகணும். நம்பர் 2, இந்த உலகம் முழுவதும் நிறையவே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்கள் இருக்கதான் செய்து தேவையில்லாத வாசிக்கிறதுக்கான தரம் மட்டும்தான். ஆனா அதுக்கான ஒரு பெஸ்டான சொல்யூஷனை தான் யூகே சேர்ந்த லெடார் யூத்தோனியம் என்கிற இவர் கண்டுபிடிச்சாரு. அதாவது 1936 லெடார் எந்த மாதிரியான ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உருவாக்கி இருந்தாருன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்னாடி நீங்க வெறும் கையசைச்சாலே அதுல இருந்து மியூசிக் கிரியேட் ஆகுமா. அது மட்டும் இல்லாம அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோட உதவியால உங்களால மல்டிபிள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்களோட மியூசிக்கையும் வாசிக்க முடியும். அதுவும் வெறும் இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு முன்னாடி கையசைக்கிறது மூலமா. இந்த டெக்னாலஜி ஒருவேளை இன்னைக்கு இருந்திருந்தா யாரால வேணாலும் ஈஸியா மியூசிக்கும் வாசிக்க முடிஞ்சிருக்கும். ஆனா சோகமான ஒரு விஷயம்னா இப்படியும் அமேசிங்கான ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டது பப்ளிக்கு தெரிய வந்ததுமே மிஸ்டீரியஸான முறையில் அவரோட இந்த கண்டுபிடிப்பும் அவரும் காணாமலே போயிட்டாங்க. நம்பர் 3, நீங்க இதுவரைக்கும் 3D பிரிண்டிங்கோட உதவியால உருவாக்கப்பட்ட நிறையவே பொருட்களை பார்த்திருப்பீங்க. ஆனா எப்போ அது 3D பிரிண்டிங்கோட உதவியால உருவாக்கப்பட்ட பைக்கை பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பைக் தான் இந்த உலகத்திலே முதல்ல 3D பிரிண்டிங்க வச்சு உருவாக்கப்பட்ட பைக்கா இருக்குது. அண்ட் இந்த மாதிரி 3D பிரிண்டிங்க வச்சு பைக் உருவாக்குறதுக்கான ஐடியா ஜெர்மன் கம்பெனியான ஏபிஓஸ்ல வேலை பார்க்குற ஒரு இன்ஜினியரான நீல்ஸ் கிராஃபின் என்கிற இவருக்கு தான் வந்திருக்குது. இந்த பைக்கோட weight ஒரு 35 கிலோகிராம் தான். அண்ட் இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் 80 km/h ஸ்பீடா இருக்குது. அண்ட் இந்த பைக் முழுக்க ஒரு எலக்ட்ரிக்கல் பைக்காவும் இருக்குதாம். வரப்போகிற கொஞ்ச வருடங்கள்ல இந்த மாதிரியான பைக்களை நம்மளால இந்தியாலயும் பார்க்க முடியும். நம்பர் 4, நாய்கள் ஒவ்வொரு இடங்களையும் டாய்லெட் போய் அந்த இடங்கள் அதுங்களோட எல்லையா மார்க் பண்ணி வைக்கும். இந்த மாதிரியான விஷயத்தை நாய்கள் மட்டும் பண்றதுல இந்த மாதிரியே பண்ற ஒரு பறவைகளும் இருக்குதாம். அதுங்களோட எல்லை பிடிக்கிறதுக்காக ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தை செய்யும். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பறவையோட பேர் தான் கோல்டன் டைல்ட் கிரவுஸ். இந்த பறவைகள் எந்த ஒரு இடத்தையும் அதுங்களோட எல்லையா மார்க் பண்றதுக்கு அந்த இடத்துல நின்னு இந்த மாதிரி வித்தியாசமா அடிக்கிட்டு காலை வச்சு மார்க் பண்ணுமா. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளும் போடுற மார்க்கள் ஒண்ணுல இருந்து இன்னொன்னு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதனால இந்த பறவைகள் ஒரு இடத்துல அந்த மார்க்கை பார்த்து இந்த பறவைகள் யாரோட எல்லைங்கிறதை ஈஸியா கண்டுபிடிச்சிடும். நம்பர் 5, ஆப்பிள் மொபைலோட ஆப் ஸ்டோர்ல ஒரு அப்ளிகேஷன் இருந்தது. அந்த அப்ளிகேஷனோட பேர் தான் I am rich. அண்ட் அந்த ஆப்பை உங்களால உண்மையான பணத்தை கொடுத்து மட்டும்தான் வாங்க முடியும். அதுவும் முழுக்க $999 கொடுத்து வாங்கணுமா. நம்ம நாட்டு கணக்குப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் கிட்ட வந்துரும். அண்ட் அந்த ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா அதுல இந்த மாதிரியான ஒரு கல்லு மட்டும் மினிங்கிட்டே இருக்கும். மத்தபடி இந்த ஆப்பால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. இந்த ஆப்போட ஸ்கிரீன் இந்த மாதிரி அப்படியே தான் இருக்கும். ஆனா ஆச்சரியமான ஒரு விஷயம்னா இந்த ஆப்பை 8 பேர் உண்மையாவே வாங்கியிருக்காங்களாம். அதுவும் வெறும் அவங்க ஒரு பணக்காரங்கிறத காட்டுறதுக்காக. நம்பர் 6, கொக்கோ கோலா எவ்வளவுதான் ஃபேமஸா இருந்தாலும் இந்தியால அதிகமான மக்கள் தம்ஸ் அப் தான் வாங்கி குடிக்கிறாங்களாம். அதாவது இந்தியால அதிகமா விற்கப்படுற ஒரு கூல் ட்ரிங்க்னா அது தம்ஸ் அப் தான் சொல்லி ஆகணும். 2022 மட்டுமே தம்ஸ் அப் 8,000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கொக்கோ கோலாவோட அதிகமா தம்ஸ் அப் எவ்வளவுதான் சேல்ஸ் ஆனாலும் கொக்கோ கோலா கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா தம்ஸ் அப்பும் கொக்கோ கோலா கம்பெனியோட ஒரு கூல் ட்ரிங்க் தான். நம்பர் 7, உங்களோட காலால உங்களை ஃபியூச்சர்ல வரப்போகிற நோய்கள்ல இருந்தும் காப்பாற்ற முடியும். அதாவது நம்ம கால்ல நமக்கு ஃபியூச்சர்ல வரப்போகிற நோய்களோட சயின்ஸ் முதல்ல தெரியுமா. ஏன்னா நம்மளோட கால்ல நிறையவே அக்யூபஞ்சர் பாயிண்ட்கள் இருக்குது. இதனாலே நம்மளோட உடம்புல உருவாகிற ஒரு சில நோய்களோட அறிகுறியை நம்மளோட கால் நமக்கு முன்னாடியே காட்டிடும். இதனால தான் மக்களோட நோய்களை குணப்படுத்துறதுக்காக தான் மக்களுக்கு இந்த மாதிரி அக்யூபஞ்சர் உள்ள செருப்புகளை போட கொடுப்பாங்க. நம்பர் 8, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டா என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரொம்ப பதட்டமான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்மளால நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிடக்கிற பொருளை கூட கண்டுபிடிக்க முடியாதாம். ஏன்னா நம்ம பதட்டமா இருக்கும்போது நம்ம மூளை நம்மளுடைய கண்களுக்கு முன்னாடி கிடக்கிற பொருட்களையும் இக்னோர் பண்ணிரும். நம்ம அந்த பொருள் வேற எங்கேயும் விழுந்து கிடக்குது இல்ல தொலைஞ்சிட்டு நினைச்சு அதை தேடிட்டு இருப்போம். அதனால தான் எப்பவுமே பதட்டமான சிச்சுவேஷன்கள்ல உங்களை எப்பவுமே அமைதியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அண்ட் முக்கியமா அந்த சிச்சுவேஷன்ல பயம் மட்டும் படவே கூடாது. நம்பர் 9, ஜப்பான்ல ரீசெண்டா ஒரு நாளைக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட வாடகைக்கு வாங்குறது ரொம்பவே ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. அதே போலவே இப்ப ஜப்பான்ல கம்பெனிக்காக ஆண்களையும் வாடகைக்கு வாங்கலாமா. அதாவது நீங்க வாடகைக்கு ஒரு ஆளை வாங்கிட்டீங்கன்னா அவங்க நாள் ஃபுல்லா உங்க கூடவே இருந்து உங்களுக்கு கம்பெனி தருவாங்க. அண்ட் உங்ககிட்ட பேசி உங்களை எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்டர்டெயினும் பண்ணுவாங்களாம். அண்ட் இந்த விஷயத்தை ஜப்பான்ல தொடங்கினதுல இருந்தே ரொம்பவே பீக்ல போயிட்டு இருக்குது. அதாவது நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸை வாடகைக்கு வாங்கி சுத்த தொடங்கிட்டாங்க. இதனால இந்த வேலையை செய்யறவங்க ஒவ்வொரு மாசமும் லட்சக்கணக்கில் பணமும் சம்பாதிக்கிறாங்களாம். நம்பர் 10, பெண்களோட செஸ் டோர்னமெண்ட்ல ஒரு லேடி புர்கா போட்டுட்டு செஸ் விளையாடுறதுக்காக போயிருக்காங்க. அண்ட் போக போக அந்த டோர்னமெண்ட்ல அந்த லேடி ரொம்ப
ரொம்பவே ஈஸியான முறையில ஜெயித்துட்டாங்களாம். இது மாதிரி ஜெயித்து டோர்னமெண்ட்ல மேல போக போக தான் அங்க உள்ளவங்களுக்கு தெரிய வந்திருக்குது அந்த லேடி ஆக்சுவலா ஒரு பெண் கிடையாது, ஒரு ஆளு தான் புர்கா போட்டுட்டு செஸ் விளையாடுறதுக்காக போயிருக்காராம். அதாவது அந்த ஆளு பெண்களோட காம்படிஷன்ல ஈஸியா விளையாண்டு ஜெயித்தரலாம் சொல்லி இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு போயிருக்காரு. பட் ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்குள்ள உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க டோட்டலி முழுக்க ஒரு வீகனா இருந்தாங்களாம். அதாவது அவங்க நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்களாம், ஈவன் பால் கூட குடிக்க மாட்டாங்க. அதனால அந்த லேடியோட ஏரியால உள்ளவங்க எல்லாரும் அவங்க வெறும் வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் சாப்பிடறதுனால அவங்களோட பாடி ரொம்ப வீக் ஆகி இருக்கும்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த லேடி அவங்க வீக் இல்லைங்கிறத காட்டுறதுக்காக அவங்க மவுண்ட் எவரெஸ்ட் மேல ஏறிட்டாங்களாம். ஆனா சோகமான ஒரு விஷயம், மவுண்ட் எவரெஸ்டோட பாதியிலே அவங்க இறந்து போயிட்டாங்க. முதல்ல பாவம் அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சதுக்கு அப்படியே தலைகீழாகிட்டு. நம்பர் 12, நிறைய தண்ணீர் கிடக்கிற ஒரு இடத்துக்கு உள்ளே இன்னொரு ரிவர் ஓட முடியுமா? அப்படி ஒரு விஷயம் உண்மையாவே இருக்குதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால ஒரு முறை இத பாருங்க. ஆக்சுவலா மெக்சிகோல இருக்கிற கடலுக்கு உள்ள ஒரு ஆறு ஓடுது. அண்ட் அது பாக்குறதுக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி தான் இருக்குமா. அண்ட் அந்த தண்ணீர் மேல இருக்கிற தண்ணீரை விட கொஞ்சம் அதிகமா டென்ஸா இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது காரணமா தான் அந்த தண்ணீர் கடலுக்கு உள்ளே ஒரு ரிவர் போல ஃபார்ம் ஆகி இருக்குது. இதுக்கே மேல அது ஏன் எதனால ஆகுது இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக ஒரு முழு சயின்ஸ் கிளாஸ் தான் எடுத்தாகணும். நம்பர் 13, மைக்கேல் ஜாக்சனோட ஃபேமஸ் பாட்டான பீட் இட்ல இருந்த மேக்ஸிமமான கேஸ்ட் எல்லாருமே ஆக்சுவலா உண்மையாவே 2 கேங்ல உள்ள மெம்பர்ஸா இருந்தாங்களாம். அதாவது கிட்டத்தட்ட 2 கேங்ஸ்டர் குரூப்னு கூட சொல்லலாம். அதுல அந்த 2 கேங்குமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகாத ஆப்போசிட் கேங்கா இருந்திருக்காங்க. ஆனா மைக்கேல் ஜாக்சன் அந்த 2 கேங்க்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்காக தான் 2 கேங்லயும் உள்ள மெம்பர்ஸ் சேர்த்து 80% ஆஃப் கேஸ்ட் அந்த கேங் மெம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஏன்னா அந்த 2 வித்தியாசமான கேங்லயுமே மைக்கேல் ஜாக்சனோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த 2 கேங்குமே ஒற்றுமையா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணாராம். நம்பர் 14, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க உங்ககிட்ட கோவப்பட்டுட்டோ இல்ல சண்டை போட்டுட்டோ போயிட்டாங்கன்னா அவங்க போட்டு சண்டை எல்லாம் மறந்துட்டு ஒரு நாள் உங்ககிட்ட ரிட்டர்ன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு யாராவது ஸ்மைல் பண்ணிக்கிட்டோ இல்ல கூலாவோ ரிட்டர்ன் போனாங்கன்னா அவங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவா தான் இருக்குது. நம்பர் 15, இந்தியால கிடைக்கிற ஒரு சில சாப்பாடுகள் வெளிநாடுகள்ல எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குதுன்னா அங்க நீங்க ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு செலவு பண்ற பணத்தை வச்சு இந்தியால நீங்க 5ல இருந்து 10 தடவை சாப்பிட்டுட்டு போயிடலாம். அல்ல முதல் நாடு ஆஸ்திரேலியா பத்தி பார்த்தோம்னா இந்தியால நம்ம வெறும் 15ல இருந்து 20 ரூபாய்க்கு சாப்பிடுற வடாப்பாவ் அங்க வெறும் ஒரே ஒரு வடாப்பாவோட விலை கிட்டத்தட்ட 300 ரூபாய் கிட்ட வந்துருமா. அண்ட் அதுவே நீங்க ஒரு வெஜிடேரியனா இந்த சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷா பன்னீர் டிக்கா ஆர்டர் பண்ணீங்கன்னா அதோட விலை 800 ரூபாய். ஒருவேளை ஹோட்டல்கள்ல சாப்பிட்டா தானே இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு சொல்லி ரோடோரமா இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்கள்ல சாப்பிடுறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா அங்க அவங்க சொல்ற விலைகளை கேட்டு உங்களுக்கு தலை சுத்தாத குறைக்கு ஆகி போயிடும். ஏன்னா அங்க ஸ்ட்ரீட் ஃபுட்களோட விலையும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டான பானிபூரியோட விலை அங்க 600 ரூபாய். அண்ட் தைபூரி இல்ல வேற ஏதாவது சாட் ஐட்டம்களை சாப்பிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 700 ரூபாயில இருந்து 900 ரூபாய் கிட்ட ஆகிரும். அதுக்கப்புறமா ரெண்டாவது இடமா யுஎஸ்ஏ பத்தி பார்த்தோம்னா நம்ம இந்தியால கூடி போன ஒரு 15 ரூபாயில இருந்து 20 ரூபாயில கிடைக்கிற ஒரு சமோசா யுஎஸ்ஏல முழுக்க 300 ரூபாய்க்கு விற்கப்படுது. அண்ட் நம்மளோட தமிழ்நாட்டோட ஃபேமஸான தோசை மசாலா தோசை மாதிரியான விஷயங்களை சாப்பிட விரும்புனீங்கன்னா முழுசா 700 ரூபாயை ஒரு தோசைக்கு செலவு பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம லஞ்சுக்கு நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்ல குறைவான விலையில 3 டிஷ் ஆர்டர் பண்றதுக்குள்ள 1200 இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் ஆகிரும். சோ நம்மளோட இந்த லிஸ்டோட அடுத்த பிளேஸ் ஆன சவுத் கொரியா பத்தி பார்க்கலாம். இந்தியால ரோடோரமா ஒரு சாதாரண டீ காஃபி நமக்கு ஒரு 10ல இருந்து 15 ரூபாயிலே கிடைச்சிரும். ஆனா சவுத் கொரியால நீங்க டீ காஃபி குடிக்கிறதுக்கு 400 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஒருவேளை டீ காஃபி கூட சைட் டிஷ் ஏதாவது சாப்பிட விரும்புனீங்கன்னா ஒரு சமோசாவோட விலை 350 ரூபாய் அண்ட் வெங்காய பச்சியோட விலை 50 ரூபாயாம். அண்ட் அங்க உங்களுக்கு லஞ்ச்ல சிக்கன் பிரியாணி சாப்பிடுறதுக்கு ஆசை வந்துன்னா முழுசா 900 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். சோ இந்த இடங்களுக்கு எல்லாம் சுத்தி பார்க்கறது போனீங்கன்னா முன்னாடி ப்ரிப்பேர்ட் ஆட்டு போங்க. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே போலவே இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பை.